வணக்கம் நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க. தொடர்ந்து இந்த கல்வி சார்ந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா தமிழ்நாடு அரசோட துறைவாரியான கிளைச்சொற்கள் பகுதி 25 பார்க்க போறோம். பார்ட் 25 தான். ஏன் அடிக்கடி இதை பார்த்துட்டு இருக்கோம்? கடந்த தேர்வுகள்ல நிறைய கேள்விகள் இந்த புக்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்க. அதனால வரக்கூடிய தேர்வுகள்லையும் கண்டிப்பா இதுல இருந்து கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத போறீங்களா, ஸ்கோரிங் டெஸ்ட் எழுத போறீங்களா? கண்டிப்பா இந்த புத்தகத்துல இருந்து கேள்விகள் இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துகள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் கொடுங்க. உங்களை போலவே படிக்கணும்னு விருப்பப்படுற எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். இன்னைக்கு முதல் வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படின்னா தமிழ்ல என்னது? செயல்திறம் உடைய. செயல்திறம் உடைய. ஆக்டிவ் அப்படின்னா செயல்திறம் உடைய. இதுதான் இன்னைக்கான முதல் வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு அது என்னன்னு பார்த்துருமா? ஆக்டிவ் கன்சிடரேஷன். ஆக்டிவ் கன்சிடரேஷன் முனைப்பாக கருதி பார்த்தல். முனைப்பாக கருதி பார்த்தல். ஆக்டிவ். ACTIVE கன்சிடரேஷன். CONSIDERATION ஆக்டிவ் கன்சிடரேஷன் அப்படின்னா முனைப்பாக கருதி பார்த்தல். மூன்றாவது வார்த்தையை கேளுங்க. ஆக்டிவ் டிமாண்ட். ஆக்டிவ் டிமாண்ட் உடனடி தேவை. உடனடி தேவை. ஆக்டிவ் டிமாண்ட். ACTIVE டிமாண்ட். DEMAND ஆக்டிவ் டிமாண்ட் உடனடி தேவை. ஆக்டிவ் டிமாண்ட்னா என்னது? உடனடி தேவை. அடுத்த வார்த்தைக்கு போவோம். ஆக்டிவ் டிவைஸ். ஆக்டிவ் டிவைஸ் செயலுறுத்து கருவி. செயலுறுத்து கருவி. ஆக்டிவ் டிவைஸ். ஆக்டிவ் டிவைஸோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. ACTIVE ஆக்டிவ் டிவைஸ். DEVICE ஆக்டிவ் டிவைஸ் செயலுறு கருவி. செயலுறு கருவி. ஆக்டிவ் டிவைஸ். ஆக்டிவ் ஃபைல் இயங்கு கோப்பு. ஆக்டிவ் ஃபைல் இயங்கு கோப்பு. ACTIVE ஆக்டிவ் ஃபைல். FILE இயங்குறு கோப்பு. இயங்கு கோப்பு. இயங்குறு கோப்பு. ஆக்டிவ் ஃபைல். ஆக்டிவ் ஃபிஷிங் திறன் மீன்பிடித்தல். ஆக்டிவ் ஃபிஷிங் திறன் மீன்பிடித்தல். நம்ம பாடபுக்ல தமிழ்ல மீன்பிடித்தல் அத பத்தி ஒரு பாடம் இருக்கு, ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆக்டிவ் ஃபிஷிங். ACTIVE ஃபிஷிங். FISHING ஆக்டிவ் ஃபிஷிங் திறன் மீன்பிடித்தல். திறன் மீன்பிடித்தல். ஆக்டிவ் ஃபிஷிங். ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் ஆக்கக்கூறுகள், செயல்திறன். ஆக்கக்கூறுகள் அல்லது செயல்திறன். ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். ACTIVE ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். INGREDIENTS இன்கிரீடியன்ஸ். INGREDIENTS ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். ஆக்கக்கூறுகள், செயல்திறன். ஆக்கக்கூறுகள், செயல்திறன். ரெண்டு வார்த்தை வந்துட்டு இருக்கு. ஒரு வார்த்தைக்கும் கவனமா இருங்க. ஆக்டிவ் சர்வீஸ் மும்முரப்பணி. ஆக்டிவ் சர்வீஸ் மும்முரப்பணி. ஆக்டிவ் சர்வீஸ். ACTIVE ஆக்டிவ் சர்வீஸ். SERVICE ஆக்டிவ் சர்வீஸ்னா என்னது? மும்முரப்பணி. ஆக்டிவ் சைட். ஆக்டிவ் சைட் வினை நிகழும் இடம். வினை நிகழும் இடம். ஆக்டிவ். ACTIVE சைட்
SITE SITE ஆக்டிவ் சைட் வினை நிகழும் இடம். அடுத்த வார்த்தையை கவனிங்களேன். ஆக்டிவ் சப்போர்ட் ஆக்டிவ் சப்போர்ட் மும்முர ஆதரவு மும்முர ஆதரவு, அதாவது மும்முரமா ஆதரவு கொடுக்கறதுங்க. ஆக்டிவ் சப்போர்ட் ACTIVE ஆக்டிவ் சப்போர்ட் SUPPORT SUPPORT ஆக்டிவ் சப்போர்ட் மும்முர ஆதரவு. இந்த வார்த்தை கேளுங்க. ஆக்டிவ் சிம்பதி முனைப்பு பரிவு ஆக்டிவ் சிம்பதி முனைப்பு பரிவு ACTIVE ஆக்டிவ் சிம்பதி. ரொம்ப சிம்பிள் தான் சிம்பதியோட ஸ்பெல்லிங். SYMPATHY SYMPATHY ஆக்டிவ் சிம்பதினா என்ன நண்பர்களே? முனைப்பு பரிவு. முனைப்பு பரிவுனா ஆக்டிவ் சிம்பதி. அடுத்த வார்த்தை கேளுங்க. ஆக்டிவ் தெரப்பி முனைப்பு பண்டுவம். தெரப்பினா பண்டுவமா, கவனமா இருங்க. ஓகேவா? பண்டுவம்னு கொடுத்துட்டு இதுக்கு எதிர்த்தாப்புல ஆங்கிலத்துல சொல்லுங்க அப்படின்னு 2-3 வார்த்தைகளை காட்டினாங்கன்னா என்ன பண்ணணும்? தெரப்பின்னு கரெக்டா நீங்க பிடிச்சு போட்டுறணும். ஆக்டிவ் ACTIVE ஆக்டிவ் தெரப்பி THERAPY அவ்வளவுதான். தெரப்பி THERAPY தெரப்பி. ஆக்டிவ் தெரப்பின்னா என்னது? முனைப்பு பண்டுவம் முனைப்பு பண்டுவம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் விரைவு போக்குவரத்து. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இதெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ACTIVE ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் TRANSPORT ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் விரைவு போக்குவரத்து. விரைவு போக்குவரத்துனா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அடுத்த வார்த்தைக்கு சென்று விடுவோமா? ஆக்டிவ் யூனிட் இயங்கும் பிரிவு. இயங்கும் பிரிவு ஆக்டிவ் ACTIVE யூனிட் UNIT யூனிட் ஆக்டிவ் யூனிட் இயங்கும் பிரிவு. ஆக்டிவ் விண்டோ இயங்கு முகப்பு. ஆக்டிவ் விண்டோ இயங்கு முனைப்பு. எல்லாமே கணினி சார்ந்த சில தகவல்களும் இதுல வருதுங்க, கவனமா இருந்துக்குங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி சம்பந்தமா இருக்கே. ஆக்டிவ் விண்டோ ACTIVE ஆக்டிவ் விண்டோ WINDOW ஆக்டிவ் விண்டோ இயங்கு முகப்பு. ஒரு வெப்சைட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன இருக்கும்? ஹோம் பேஜ் இருக்குமா? அது எப்படி இருக்கும்? ஆக்டிவா இருக்கும். அப்ப ஆக்டிவ் விண்டோன்னு அதை நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப கரண்டா நம்ம ஒரு எக்ஸல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நான் ஒரு பவர் பாயிண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷுவலா நமக்கு தெரியறது இருக்கு இல்லைங்களா, அதான் ஆக்டிவ் விண்டோ. ஆக்டிவிட்டி செயல் அல்லது நடவடிக்கை. ஆக்டிவிட்டி ACTIVITY ஆக்டிவிட்டி ACTIVITY ஆக்டிவிட்டி செயல் நடவடிக்கை. செயல் நடவடிக்கை ஆக்டிவிட்டி. ஆக்சுவல் அப்படின்னா என்ன? ஆக்சுவல் ACTUAL ஆக்சுவல் ACTUAL தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உள்ளபடியான. உள்ளபடியான ஆக்சுவல் உள்ளபடியான. ஆக்சுவல் பேலன்ஸ் இது நிறைய பேருக்கு வந்திருக்குமே, மெசேஜ்ல பார்த்திருப்பீங்களே. ஆக்சுவல் பேலன்ஸ் ACTUAL ஆக்சுவல் பேலன்ஸ் BALANCE ஆக்சுவல் பேலன்ஸ் சரியான இருப்பு. சரியான இருப்பு ஆக்சுவல் பேலன்ஸ் சரியான இருப்பு. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் உண்மையான செலவு. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர்னா உண்மையான செலவுங்க. ACTUAL ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ES
P-E-N-D-I. T-U-R-E. Expenditure. E-X-P-E-N-D-I. T-U-R-E. Expenditure. அது கூட ஒரு ஐஎஸ் இதுணும். E-X-P-E-N-D-I-T-U-R-E. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? உண்மையான செலவு. உண்மையான செலவு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவல் ஃபிகர். ஆக்சுவல் ஃபிகர் உண்மையான கணக்கு. பொய் கணக்கெல்லாம் காட்டிடக்கூடாது, உண்மையான கணக்கை தான் காட்டணும். ஆக்சுவல் ஏசிடி யுஏஎல். ஆக்சுவல் ஃபிகர். எஃப்ஐஜியூஆர்இ. எஃப்ஐஜியூஆர்இ. ஆக்சுவல் ஃபிகர் உண்மையான கணக்கு. ஆக்சுவல் ஜர்னி டைம். சரியான பயண நேரம். ஆக்சுவல் ஜர்னி டைம். சரியான பயண நேரம். ஆக்சுவல் ஏசிடி யுஏஎல். ஜர்னி. இங்க கொஞ்சம் கவனம் வேணும். JOURNEY. JOURNEY. டைம். TIME. ஆக்சுவல் ஜர்னி டைம். சரியான பயண நேரம். அப்படி இல்லனா உண்மையான பயண நேரம்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவல் ஜர்னி டைம். சரியான பயண நேரம். ஆக்சுவல் ரிசீட். சரியான வரவு. ஆக்சுவல் ரிசீட். சரியான வரவு. ஆக்சுவல் ACTUAL. ஆக்சுவல் ரிசீட். RECEIPT. RECEIPT. ஆக்சுவல் ரிசீப்ட். நம்ம மக்கள் நிறைய பேர் ரிசிப்ட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. RECEIPT. ஆக்சுவல் ரிசீட். சரியான வரவு. ஆக்சுவல் ரிசீப்ட்னா சரியான வரவு. ஆக்சுவல் டர்ன் ஓவர். உள்ளபடியான விலை முதல். உள்ளபடியான விலை முதல். ஆக்சுவல் டர்ன் ஓவர். உள்ளபடியான விலை முதல். ஆக்சுவல் ACTUAL. டர்ன் ஓவர். TURNOVER. TURNOVER. ஆக்சுவல் டர்ன் ஓவர். உள்ளபடியான விலை முதல். உள்ளபடியான விலை முதல். ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ. ACTUAL. வேல்யூ. VALUE. VALUE. ஆக்சுவல் ACTUAL. ஆக்சுவல் வேல்யூ. VALUE. மெய் மதிப்பு. மெய் மதிப்பு. மெய் மதிப்பு. ஆக்சுவல் வேல்யூனா மெய் மதிப்பு. ஆக்சுவலைசேஷன். ஆக்சுவலைசேஷன். இயல்பாக்கம். ஆக்சுவலைசேஷன் இயல்பாக்கம். ஆக்சுவலைசேஷன். ACTUAL. IZATION. ஆக்சுவலைசேஷன். ACTUAL. IZATION. ஆக்சுவலைசேஷன். இயல்பாக்கம். இந்த இயல்பாக்கம் இந்த வார்த்தையோட இன்னைக்கான வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். அதே மாதிரி நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் கெத்தா கேட்டுக்கிட்டே படிங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நிறைய ஸ்கோர் பண்ணுமா? ஜஸ்ட் காதுல கேட்டு பாருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்கு இல்லைங்களா? எங்க ஒரு மியூசிக் வரும்போது இந்த பாட்டு தானே அப்படின்னு நீங்க சேர்ந்து பாடத் தொடங்குறீங்கல்ல, அது எதனால? நீங்க காதுல கேட்டதுனாலதான். பார்த்து படிச்சதுனால அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. எத்தனை பாட்டை நீங்க பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணிருப்பீங்க? கிடையவே கிடையாது. கேட்கறது மூலமா செமையா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால நல்லா கேளுங்க, நல்லதே கேளுங்க, நல்லா படிங்க. நீங்க மட்டும் படிச்சா போதுமா? நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்காங்கங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும், எதையா படிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு இப்படிதான் படிக்கணும், இதைதான் படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கலாம். உங்களுடைய கருத்துகள், அதுக்கப்புறமா டவுட்ஸ் ஏதா இருந்தா கமெண்ட்ல கொடுத்துருங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்குங்க.
எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கல்லாமை இல்லாமை இல்லாத நிலைய உருவாக்கிடுவோம். எல்லாரையும் அரசு பணியாளரா ஆக்கிடுவோம். அத ஒரு கனவா எடுத்துக்கிட்டு செயல்படுவோம். சரிங்களா? இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் பிரசாத் அருண். நல்லா படிச்சுட்டே இருங்க. வரங்க. பாய்.